வாவ்! மகிழ் திருமணி அவர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை போதும், விடாமுயற்சி திரைப்படத்து மேல எதிர்பார்ப்பு வந்து பல மடங்கு வந்து இருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ முடியும்போது வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட எதிர்பார்ப்பு வந்து உங்களுக்கு வந்து ட்ரிபிள் மடங்கு வந்து அதிகரித்து விடும். ஏன்னா வந்து அந்த மாரி ஒரு வார்த்தைய வந்து மகிழ் திருமணி அவர்கள் லேட்டஸ்ட்டா ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அஜித் ரசிகர்கள் எல்லாருமே வந்து விடாமுயற்சி திரைப்படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகல அப்படி சொல்லி ரொம்ப சோகத்துல வந்து இருப்பாங்க. அந்த சோகத்தை எல்லாத்தையும் வந்து சரி பண்ற விதமா வந்து அப்பப்ப வந்து மகிழ் திருமணி அவர்கள் வந்து இன்டர்வியூ கொடுத்து கொண்டு வருகிறார்கள். ஸோ விடாமுயற்சி திரைப்படத்தை பத்தி பேசிக்கொண்டு வருகிறார்கள். இந்த சமயத்துல அவங்க கொடுத்த ஒரு இன்டர்வியூவோட சின்ன கிளிப் வந்து சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல வந்து இருக்கு. அதுல அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ வந்து பல பேர் வந்து ஒரு திரைப்படத்தை வந்து ட்ரோல் பண்ணுவதற்காக சில கூட்டம் வந்து திரையரங்குகளுக்கு வரும். கண்டிப்பா வந்து அஜித் திரைப்படங்களுக்கும் அந்த மாதிரி வருவது ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான். ஆனால் ரசிகர்கள் வர கூட்டத்தை விட ட்ரோல் பண்ணும் வரும் கூட்டத்தை வந்து ட்ரோல் பண்ணுறதுக்கு காத்திருந்த கூட்டத்தை வந்து அப்படியே அமைதியாக படம் பார்க்க வச்சிட்டிங்கன்னா, படத்தை வந்து வியந்து பார்க்க வச்சிட்டிங்கன்னா அதுதான் வெற்றி. அந்த ஒரு வெற்றியை நான் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவ்வளோ ஸ்டைலாக வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மகிழ் திருமணிக்கு நல்லாவே தெரியும். விடாமுயற்சி திரைப்படத்தோட அப்டேட் நம்ம இப்படி கொடுப்பதும், அதுக்கப்புறம் படம் வந்து ஒன்லைன் ஸ்டோரி இப்படி இருப்பதும் எல்லாம் ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இவ்வளோ ட்ரோல் பண்ணாலுமே வந்து படத்தை வந்து பார்க்கும்போது வந்து வியந்து பார்க்கணும். அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே இருக்கணும் அப்படி சொல்லி ரீஷூட் பண்ணி தன்னோட சொந்த செலவெல்லாம் பயன்படுத்தி ஒரு பயங்கரமான திரைப்படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆகும்போது எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ இந்த இன்டர்வியூ முடிச்சிட்ட அப்புறமா எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன்